பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ITV செய்திகள். வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டின் 74வது சுதந்திர தின விழா புதுச்சேரியில் கோலாகலம். தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் நாராயணசாமி. புதுச்சேரி கடலூர் இடையே புதிய ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசுடன் மக்களும் சமூக கடமையை ஆற்ற வேண்டும். சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். புதுச்சேரியில் ஒரே நாளில் 369 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7355 உயர்வு. சுகாதாரத்துறையில் துப்புரவு பணியாளர்களாக பணிபுரிந்த 136 பேருக்கு வார்டு அட்டண்டர்களாக பதவி உயர்வு. பதவி உயர்வு பெற்றவர்கள் துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் நடைபெற்ற நாட்டின் 74வது சுதந்திர தின விழாவில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். நாட்டின் 74வது சுதந்திர தின விழா புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மிக எளிய முறையில் நடைபெற்றது. முதலமைச்சர் நாராயணசாமி இந்த விழாவில் பங்கேற்று 5வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து பல்வேறு காவல் படை பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து சிறப்பாக பணியாற்றிய காவல்துறையினருக்கு விருதுகள் மற்றும் பதக்கங்களை அவர் வழங்கி கௌரவித்தார். அதேபோல் கொரோனா தடுப்பு பணிகளில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான அரசு பொது நிர்வாகத்திற்கான விருதுகளை சுகாதாரத்துறை, கோவிட் மருத்துவமனை உள்ளிட்ட அரசு துறைகளுக்கு முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். பள்ளி மாணவ மாணவிகளின் கலை நிகழ்ச்சிகள் ஏதுமின்றி மிக எளிமையான முறையில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் மிக குறைந்த அளவு சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் முக்கிய விருந்தினர்கள், அரசு அதிகாரிகள் பங்கேற்றனர். இந்த விழாவை காண பொதுமக்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டதால் விளையாட்டு மைதானம் வெறிச்சோடி காணப்பட்டது. கயிறு புதுச்சேரி கடலூர் இடையே புதிய ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசுடன் இணைந்து பொதுமக்களும் சமூக கடமையை ஆற்ற வேண்டும் என சுதந்திர தின விழா உரை நிகழ்த்திய முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். நாட்டின் 74வது சுதந்திர தின விழா புதுச்சேரி இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் மிக எளிய முறையில் நடைபெற்றது. முதலமைச்சர் நாராயணசாமி இந்த விழாவில் பங்கேற்று 5வது முறையாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து உரை நிகழ்த்தினார்.
அப்போது அவர் மத்திய அரசு புதுச்சேரி அரசுக்கு அளித்து வந்த கொடை வெகுவாக குறைக்கப்பட்டு விட்டதாகவும் மேலும் ஆண்டுதோறும் மத்திய அரசின் நிதியை பெறுவதென்பது மிக சவாலாக உள்ளதாக குறிப்பிட்டார். கொரோனா பொது முடக்கத்தால் புதுச்சேரி அரசின் வருவாய் பெருமளவு குறைந்ததுடன் கடுமையான நிதி தட்டுப்பாட்டையும் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்த அவர் அரசு பள்ளியில் ஆசிரியர்கள் பணியில் சேர்வதற்கு முன்பும் பணியின் போதும் டிஜிட்டல் முறைக்கு ஏற்றவாறு மேம்படுத்திக் கொள்ள கணினி ஆய்வகம் திறக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். மாற்றுத்திறனாளிகளுக்கு அரசு வேலைவாய்ப்பில் 4 விழுக்காடும் உயர்கல்வி ஒதுக்கீட்டில் 5 விழுக்காடும் உயர்நீதிமன்ற நீதிபதி பதவிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 4% இடஒதுக்கீட்டிற்கான அரசாணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் புதுச்சேரி மற்றும் கடலூர் இடையே ரயில் போக்குவரத்திற்கான திட்டம் மறு ஆய்வு செய்யப்பட்டு தயாரிக்கப்பட்ட செயல் திட்டத்திற்கு தெற்கு ரயில்வே பிரிவு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக கூறிய அவர் நாட்டிலேயே அதிக அளவு கொரோனா பரிசோதனை செய்த மாநிலங்களில் புதுச்சேரி மாநிலம் முதலிடத்தை பெறுவதாகவும் கொரோனா தொற்று விரைவில் கட்டுப்படுத்தப்படும் என நம்பிக்கை தெரிவித்தார். கொரோனா வைரஸ் பரவுவதை கட்டுப்படுத்த அரசு இயந்திரம் மட்டும் இயங்கினால் போதாது, மக்களும் தங்களது சமூக கடமையை உணர்ந்து அரசோடு ஒத்துழைக்க வேண்டும் என முதலமைச்சர் நாராயணசாமி சுதந்திர தின உரையில் வேண்டுகோள் விடுத்தார். திறம்பட செயலாற்றி வருகிறது. இதனால் புதுச்சேரி சட்டம் ஒழுங்கு மேம்பட்டு புதுச்சேரி அமைதிக்குள்ளாக திகழ்கிறது. எங்கள் அரசு புதுச்சேரி மக்களின் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் மாநிலத்தின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்காகவும் தொடர்ந்து மேற்கொண்டு வரும் பல்வேறு பணிகளுக்கு அங்கீகாரம் அளிக்கும் வகையில் மத்திய அரசின் நிதி ஆயோக் உட்பட்ட பல்வேறு அமைச்சகங்கள் புதுச்சேரி அரசை பாராட்டி பல விருதுகள் வழங்கியுள்ளன. கொரோனா வைரஸ் தொற்று பரவலை கட்டுப்படுத்த தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. பொதுமக்களின் ஏகோபித்த ஒத்துழைப்பு மற்றும் ஆதரவோடு கொரோனா வைரஸ் பரவலை விரைவில் கட்டுக்குள் வரும் என்று நம்புகிறேன். இந்தியாவிலேயே அதிகப்படியான கொரோனா பரிசோதனை செய்யும் மாநிலங்களில் நமது புதுச்சேரி மாநிலம் ஒன்றாக திகழ்கிறது. கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த அரசு இயந்திரம் மட்டும் இயங்கினால் போதாது. மக்களும் தங்களுடைய சமூக கடமையை உணர்ந்து அரசோடு கைகோர்த்து ஒத்துழைக்க வேண்டும் என்று புதுச்சேரி மாநில மக்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். பெருமை வாய்ந்த இந்த புதுச்சேரி மாநிலத்தின் வளர்ச்சியை மக்களின் நலனையும் கருத்தில் கொண்டு கடந்த 4 ஆண்டுகளாக எங்கள் அரசு பல்வேறு நலப்பணிகளை மேற்கொண்டுள்ளது. காலத்தின் அறிவை கருதி அவற்றின் சிலவற்றை நீங்கள் மேம்படுத்த. புதுச்சேரி மாநிலத்தில் புதியதாக 369 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து மாநிலத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 7355 உயர்ந்துள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் ஒரே நாளில் அதிகபட்சமாக 369 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து கொரோனாவால் புதுச்சேரி மாநிலத்தில் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 7355 உயர்ந்துள்ளது. இதில் தற்போது 1853 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 4224 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். உயிரிழப்பு ஏதும் இல்லாததால் இதுவரை கொரோனாவால் புதுச்சேரி மாநிலத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 106 உள்ளது. நாட்டின் 74வது சுதந்திர தினம் புதுச்சேரியில் காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகம் மற்றும் பல்வேறு அரசு அலுவலகங்களில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு சிறப்பாக கொண்டாடப்பட்டது. நாட்டின் 74வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி மற்றும் மாநில காங்கிரஸ் தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். தொடர்ந்து காங்கிரஸ் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் உட்பட ஏராளமான காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதேபோல் அரசு அலுவலகமான வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் சமூக இடைவெளியை கடைபிடித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதில் சிறப்பு விருந்தினராக கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ஆறுமுகம் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். தொடர்ந்து கொரோனாவால் பாதிக்கப்பட்டு மீண்டு வந்த ஊழியர்களுக்கு பொன்னாடை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மேலாளர் ரவிக்குமார், ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் பங்கேற்றனர். இதேபோல் முத்தியால்பேட்டையில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் சமூக இடைவெளியை கடைபிடித்தபடி சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் நிலையத்தின் தலைமை மருத்துவ அதிகாரி செல்வி கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து கொரோனா நோய் தொற்று காலத்தில் தன் உயிரையும் பணயம் வைத்து சிறப்பாக பணியாற்றிய செவிலியர்கள், சுகாதார ஆய்வாளர்கள், சுகாதார உதவியாளர்கள், கிராமப்புற செவிலியர்கள், கிராமப்புற மேற்பார்வையாளர்கள், ஆஷா பணியாளர்கள் பாராட்டப்பட்டனர். சுதந்திர தினத்தை ஒட்டி முதலமைச்சர் நாராயணசாமி தனது வீட்டின் முன்பாக தேசிய கொடியை ஏற்றி வைத்து அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார்.
நாட்டின் 74வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலமைச்சர் நாராயணசாமி எல்லையம்மன் கோவில் வீதியில் உள்ள தனது வீட்டின் முன்பு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அங்கிருந்த துப்புரவு பணியாளர்கள் மற்றும் காவலர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை அவர் வழங்கினார். புதுச்சேரியின் பல்வேறு இடங்களில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. மங்கலம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் செந்தில்குமார் தலைமையில் விவேகானந்தா பள்ளி அருகே உள்ள கோட்டைமேடு பொறையாத்தம்மன் கோவில் பகுதியில் வில்லியனூர் கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் மேலாளர் மாறன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தார். தொடர்ந்து அப்பகுதியை சேர்ந்த ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு நோட்டு புத்தகங்கள் மற்றும் பேனா மற்றும் இனிப்புகளை அவர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் சங்கரநாராயணன், இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஞானசேகரன், கோட்டைமேடு பொறையாத்தம்மன் கோவில் பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் என்ஆர் மக்கள் பணி இயக்க தலைவர் PRT பிரபு ஏற்பாட்டில் வில்லியனூரில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் மங்கலம் மற்றும் வில்லியனூர் தொகுதி மற்றும் என்ஆர் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் என்ஆர் மக்கள் பணி இயக்கம் சார்பாக இந்திய திருநாட்டின் 74வது சுதந்திர தினம் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மங்கலம் சட்டமன்ற தொகுதி என்ஆர் காங்கிரஸ் தலைவர் சங்கர் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். ABC சங்கர் முன்னிலை வகித்தார். தொடர்ந்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் மாஸ்க் வழங்கப்பட்டது. முன்னதாக சமாதானத்தை வலியுறுத்தும் விதமாக புறாக்கள் பறக்கவிடப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் உருவையாறு ராஜசேகர், ரமேஷ், ராஜா, கோவிந்து, சதீஷ், நேதாஜி, செல்வம், விஜய், பொன், சுகுமார் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். இதேபோல் கர்ம வீரர் காமராஜர் மக்கள் சேவை சார்பாக 74வது சுதந்திர தின விழா தலைவர் ரவி தலைமையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக ஆடிட்டர் CP பூவராகவன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்தார். மேலும் இந்த விழாவில் முன்னாள் ராணுவ வீரர் அசோக் பங்கேற்று சிறப்பித்தார். பின்னர் அரியாங்குப்பம் அரசு பள்ளியில் சென்ற ஆண்டு 10ஆம் வகுப்பில் முதலிடத்தை பிடித்த முகமது என்ற மாணவருக்கு மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் உறுப்பினர்கள் அனைவரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். இதேபோல் கூடப்பாக்கம் பகுதியில் பாஜக சார்பில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் பாஜக பிரமுகர் சாய் ஜே சரவணன் தலைமையில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. புதுச்சேரி நகராட்சி மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட 1333 தெருவோர வியாபாரிகளுக்கு சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டையினை முதலமைச்சர் நாராயணசாமி வழங்கினார். தேசிய நகர்ப்புற வாழ்வாதார இயக்கம் புதுச்சேரி நகராட்சி மூலம் தெருவோர வியாபாரிகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் அதற்கு அடிப்படை தேவையான சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் பணிக்காக புதுச்சேரி நகராட்சி ஆய்வு மேற்கொண்டு புதுச்சேரி நகராட்சி பகுதியில் உள்ள தெருவோர வியாபாரிகளின் பெயர் பட்டியல் தயார் செய்யப்பட்டு நகர விற்பனையாளர் குழு மூலம் ஒப்புதல் பெறப்பட்டு 1333 நபர்களுக்கு பெறப்பட்டுள்ளது. இந்த 1333 நபர்களுக்கு முதற்கட்டமாக சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்க புதுச்சேரி அரசு மற்றும் உள்ளாட்சித்துறை வழிகாட்டுதலின்படி சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டை வழங்கும் பணி துவக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு 1333 நபர்களுக்கு முதற்கட்டமாக சான்றிதழ் மற்றும் அடையாள அட்டைகளை வழங்கினார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் பங்கேற்று சிறப்பித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் உள்ளாட்சித்துறை இயக்குனர் மலர்கண்ணன், புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சிவகுமார் மற்றும் உதவி திட்ட அதிகாரி வெங்கடாஜலபதி ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த அடையாள அட்டை மற்றும் சான்றிதழை கொண்டு தெருவோர வியாபாரிகள் பிரதம மந்திரி தெருவோர வியாபாரிகள் ஆத்ம நிதி என்ற திட்டத்தின் மூலம் 10,000 ரூபாய் கடன் பெற தகுதி உடையவர்களாகிறார்கள். மேலும் இந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி வங்கி மூலமாகவோ அல்லது பொது சேவை மையம் மூலமாகவோ அல்லது பொது சேவை மையம் மூலமாகவும் இவர்கள் மனு செய்து இந்த 10,000 ரூபாய் கடன் தொகையை பெற புதுச்சேரி அரசு வழிவகை செய்துள்ளது. காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தி அனைவருக்கும் இனிப்புகளை வழங்கினார். நாட்டின் 74வது சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. காமராஜர் நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகளை அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் ரவி, சரவணன், முருகன், சிவா, சாமிநாதன், மோகன் மற்றும் தொகுதி நிர்வாகிகள், மகளிர் அணியினர் பலர் பங்கேற்றனர். செய்திகளில் இனி வருவது
சுகாதாரத்துறையில் துப்புரவு பணியாளர்களாக பணிபுரிந்த 136 பேருக்கு வார்டு அட்டண்டர்களாக பதவி உயர்வு பெற்றவர்கள் துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி சுகாதாரத்துறையில் துப்புரவு பணியாளர்களாக பணிபுரிந்த 136 பேருக்கு வார்டு அட்டண்டர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டதை தொடர்ந்து பதவி உயர்வு பெற்றவர்கள் துறை அமைச்சர் மற்றும் அதிகாரிகளை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்துக் கொண்டனர். புதுச்சேரி சுகாதாரத்துறையில் துப்புரவு பணியாளர்களாக பணிபுரிபவர்களுக்கு பதவி உயர்வு அளிக்க வேண்டும் என அரசு ஊழியர் சம்மேளனத்தின் வழிகாட்டுதலோடு சுகாதார ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளனம் தொடர் நடவடிக்கையாலும் புதுச்சேரி சுகாதார ஊழியர்கள் சங்கத்தின் பல கட்ட போராட்டங்களிலும் ஈடுபட்டு வந்தனர். மேலும் அரசுக்கும் பலமுறை கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் புதுச்சேரி சுகாதாரத்துறையில் துப்புரவு பணியாளர்களாக பணிபுரிந்த 136 பேருக்கு வார்டு அட்டண்டர்களாக பதவி உயர்வு அளிக்கப்பட்டுள்ளது. இதற்காக சங்கத்தின் சார்பில் சுகாதாரத்துறை அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணராவ், சுகாதாரத்துறை செயலர், சுகாதாரத்துறை இயக்குநர், சுகாதார சிறப்பு பணி அதிகாரி, சார்பு செயலாளர், மருத்துவ கண்காணிப்பாளர் மற்றும் உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி ஆகியோரை நிர்வாகிகள் மற்றும் பதவி உயர்வு பெற்றவர்கள் நேரில் சென்று சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இந்த சந்திப்பில் சம்மேளன தலைவர் பிரேமதாசன், பொதுச் செயலாளர் ராதாகிருஷ்ணன், சுகாதார ஊழியர்களின் சங்கங்களின் சம்மேளன தலைவர் கீதா, பொதுச் செயலாளர் முனுசாமி மற்றும் சுகாதார ஊழியர்கள் சங்க நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ள ஊர்களின் பெயர்களை குறிக்கும் பெயர் பலகை பெயர்ந்து விழும் நிலையில் உள்ளதால் அதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி வில்லியனூர் தேசிய நெடுஞ்சாலை விழுப்புரம் செல்லும் பாதையில் சாலையில் வைக்கப்பட்டுள்ள வில்லியனூர் பாண்டி காரைக்கால் செல்லும் வழிக்கான பெயர் பலகை சேதமடைந்து எந்த நேரத்திலும் விழும் அபாயத்தில் உள்ளது. இதனால் அப்பகுதியில் செல்லும் வாகன ஓட்டிகள் பெரிதும் அச்சத்தில் உள்ளனர். எனவே அரசு இதனை உடனடியாக சரி செய்து விபத்துக்களை தடுக்க வேண்டும் என அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் வெற்றி மக்கள் இயக்கம் மற்றும் கிராமணியார் பேரவை சார்பில் நடைபெற்ற சுதந்திர தின விழாவில் தேசிய கொடி ஏற்றி வைக்கப்பட்டு அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கப்பட்டன. நாட்டின் 74வது சுதந்திர தின விழா புதுச்சேரி மாநிலத்தில் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. முதலியார்பேட்டையில் உள்ள வெற்றி மக்கள் இயக்க அலுவலகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. அரசின் வழிகாட்டுதலின்படி சமூக இடைவெளியை கடைபிடித்தவாறு கொண்டாடப்பட்ட இவ்விழாவில் வெற்றி மக்கள் இயக்க நிறுவனர் வெற்றிச்செல்வன் தலைமை தாங்கினார். துப்புரவு தொழிலாளர் ஒருவர் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தார். தொடர்ந்து சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு கதர் ஆடை அணிவிக்கப்பட்டு மரியாதை செலுத்தப்பட்டது. மேலும் கொரோனா பணியில் ஈடுபட்டுள்ள துப்புரவு பணியாளர்கள் உள்ளிட்ட பலருக்கு பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. இதேபோல் பாக்கமுடியான்பேட் பகுதியில் உள்ள புதுச்சேரி சான்றோர் குல தர்ம பரிபால கிராமணியார் நாடார் பேரவை அலுவலகத்தில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் மாநில தலைவர் ஏசி புரந்தரதாசன் கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து மறைந்த தலைவர்களான மாப்போசி மற்றும் காமராஜர் மற்றும் காந்தியடிகளின் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்ச்சியில் மாநில பொறுப்பாளர்கள், நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இதேபோல் கடலூர் வடக்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட கீழ்குமாரமங்கலம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுதந்திர தின விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இவ்விழாவில் தலைமை ஆசிரியர் தில்லை அரசன் தலைமையில் பஞ்சாயத்து தலைவர் குமார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு தேசிய கொடியை ஏற்றி வைத்து சிறப்பித்தார். இவ்விழாவில் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் சமூக இடைவெளியை கடைபிடித்து கலந்து கொண்டனர். இதேபோல் கீழ் அழிஞ்சிப்பட்டு அரசு நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் தலைமையில் பஞ்சாயத்து தலைவர் அழகு, வேலு ஆகியோர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து மரியாதை செலுத்தினர். மணவெளி தொகுதியில் புதிதாக நியமனம் செய்யப்பட்ட விவசாய அணி மற்றும் எஸ்சி அணி நிர்வாகிகளை நேரில் சந்தித்து மாநில பாஜக துணைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் அவர்களுக்கு சான்றிதழ் வழங்கி கௌரவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் புதுச்சேரி மாநில தலைவர் சாமிநாதன் ஒப்புதலுடன் மணவெளி தொகுதி விவசாய அணி தலைவராக பழனிவேல், மணவெளி தொகுதி எஸ்சி அணி தலைவராக மதி என்கிற முருகன் ஆகியோர் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். அவர்களுக்கான நியமன கடிதத்தை மாநில பொதுச் செயலாளர் ஏம்பலம் செல்வம் வழங்கி அவர்களுக்கு சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் மாவட்ட தலைவர் தெய்வசிகாமணி, மாநில விவசாய அணி பொதுச் செயலாளர் சக்திபாலன், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், தொகுதி பொதுச் செயலாளர்கள் தினகரன், இளஞ்செழியன், விவசாய அணி மாவட்ட தலைவர் அசோக்குமார், கேந்திர பொறுப்பாளர் கலைவாணன், செந்தில் முருகன், கார்த்திக் ஆகியோர் கலந்து கொண்டனர்.
ஊசுடு தொகுதி சேந்தநத்தம் பகுதியில் கொரோனா நோயை கட்டுப்படுத்தவும் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் விதமாக நாம் தமிழர் கட்சியின் சார்பில் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா நுண்ணுயிர் தொற்று நோய் வேகமாக பரவி வரும் சூழ்நிலையில் மக்களுக்கு எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் வகையில் ஊசுடு தொகுதி நாம் தமிழர் கட்சியின் சார்பில் கபசுர குடிநீர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சேந்தநத்தம் பகுதியில் வசிக்கும் பொதுமக்களுக்கு ஊசுடு தொகுதியின் செயலாளர் மோகன்ராஜ் ஒருங்கிணைப்பில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி நிர்வாகிகள் சதீஷ், சேத்திலால், விநாயகமூர்த்தி, துர்கபிரசாத், மோனிஷ் மற்றும் நாம் தமிழர் தொழிற்சங்க பொறுப்பாளர் ரமேஷ் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கினர். இதேபோல் அரியாங்குப்பம் தொகுதியில் சண்முகா நகர் பகுதியில் என்ஆர் காங்கிரஸ் தலைவர் ரங்கசாமியின் ஆசியுடன் அரியாங்குப்பம் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் பாஸ்கரன் என்கிற தட்சிணாமூர்த்தி தலைமையில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் செய்யப்பட்டு வருகின்றன. இதன் ஒரு பகுதியாக கொரோனா வைரஸ் கிருமியை அழிக்க எதிர்ப்பு சக்தி உண்டாக்கும் விதமாக காலை 3 தினங்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். நாட்டின் 74வது சுதந்திர தின விழா புதுச்சேரியில் கோலாகலம். தேசிய கொடியை ஏற்றி வைத்து காவல்துறை படைப்பிரிவினரின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்றுக்கொண்டார் முதலமைச்சர் நாராயணசாமி. புதுச்சேரி கடலூர் இடையே புதிய ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கொரோனா பரவலை கட்டுப்படுத்த அரசுடன் மக்களும் சமூக கடமையை ஆற்ற வேண்டும். சுதந்திர தின உரையில் முதலமைச்சர் நாராயணசாமி தகவல். புதுச்சேரியில் ஒரே நாளில் 369 நபர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி. கொரோனாவால் பாதிக்கப்பட்டோர் எண்ணிக்கை 7355 உயர்வு. சுகாதாரத்துறையில் துப்புரவு பணியாளர்களாக பணிபுரிந்த 136 பேருக்கு வார்டு அட்டண்டர்களாக பதவி உயர்வு. பதவி உயர்வு பெற்றவர்கள் துறை அதிகாரிகளை நேரில் சந்தித்து நன்றி தெரிவித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.